வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அது எப்படி கொடுக்குறோம்? இன் டீட்டெயில்டா. ஸோ இன்னைக்கு அந்த சீரீஸில் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு டாபிக் என்னது? குரூப் இன்சூரன்ஸ், அதுவும் நியூ குரூப் இன்சூரன்ஸ். கொட்டேஷன் இன் 2 minutes 20% கமிஷன். இது ஏஜென்ட்டுகளுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த குரூப் இன்சூரன்ஸில் எவ்வளவு விஷயம் இருக்குது, எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கம்பேர் டு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ். இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் மோசம் கிடையாது, பட் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட், எப்படி டீட்டெயில் வாங்கணும், எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், கம்பெனிக்காரங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கொட்டேஷன் போடணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும், எவ்ரிதிங் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதே இல்லை, வீடியோ அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வீடியோகளுக்கும் அப்டேட்டில் வந்துட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, நியூ குரூப் இன்சூரன்ஸ் கொட்டேஷன் இன் 2 minutes 20% கமிஷன். இது ஏஜென்ட்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் செஷன். ஓகே நண்பர்களே, நாம் போகலாம் அடுத்த ஸ்லைட். அதாவது ஃபர்ஸ்ட், வாட் இஸ் குரூப் இன்சூரன்ஸ்? எப்படிங்க வாட் இஸ் குரூப் இன்சூரன்ஸ்? என்ன சார், இன்சூரன்ஸில் நிறைய இருக்குது, வாட் இஸ் அ குரூப் இன்சூரன்ஸ்? சார், குரூப் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது 5க்கு மேற்பட்ட நபர்கள், 10க்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரே மாஸ்டர் பாலிசியில் கொடுக்கறது. பாலிசியின் ஒன் பாலிசி, அதில் ஷெட்யூல்ல அவங்க பேர் இருக்கும். திட் இஸ் அ குரூப் இன்சூரன்ஸ், சிம்பிளா சொன்னா. அல்லது ஒரு காமன் கவரேஜ். காமன் கவரேஜ்னா என்னங்க? வயசானவங்க இருக்கலாம், சின்ன வயசுக்காரங்க இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம், எல்லாத்துக்கும் காமன் கவரேஜ். காமன் கவரேஜ்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்னா அதில் வயசானவங்க இருந்தாலும் அதில் கவர் ஆகும், பட் அவங்களுக்கு கவர் ஆகுதான் இல்லை. ஸோ ஒரு சப்லிமிட் வச்சிருக்காங்க, ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா எல்லாத்துக்குமே சேமாக கவர் ஆகும். ஆனால் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாலிசிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது பாலிசிக்கு பேர் கிடையாது, காமனாக ஜிஎம்சி வாங்க, குரூப் மெடிக்ளைம். ஸோ அப்போ என்ன, குரூப் இன்சூரன்ஸுங்கிறது காமனாக ஒரே பெனிஃபிட்டை எல்லாத்துக்கும் கொடுக்கறது. இப்படி வச்சுக்கோங்க. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், அதுக்கு சைஸ் இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், 50, 100, 500, 1000 இருக்கலாம். அந்த கம்ப்ளீட் என்டையர் குரூப்புக்கே சேர்த்து ஒரு காமன் பாலிசியை கொடுக்கறது. இதுதான் குரூப் இன்சூரன்ஸ். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, குரூப் இன்சூரன்ஸ்க்கு இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ்க்கு நாம் வித்துருக்கிறோம் இல்லைங்களா? அஷ்யூர் பாலிசி விற்கிறோம், காம்ப்ரஹென்சிவ் பாலிசி விற்கிறோம், நிறைய பாலிசிகள் இருக்கு. இதையெல்லாம் விற்கிறோமே, இந்த ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டேர்மா சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. பாலிசி டாக்குமெண்ட்ல என்ன சார் டிஃப்ரெண்ட்? இண்டிவிஜுவல் பாலிசிக்கும் குரூப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட். சார், இந்த பாலிசி டாக்குமெண்ட் வருது இல்லையா, அதுல என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, இண்டிவிஜுவல் பாலிசிக்கு தனித்தனியா வரும். சார், 2 ஃபேமிலிக்கு பாலிசி கொடுக்குறீங்க, இந்த ஃபேமிலிக்கு தனி பாலிசி காப்பி கொடுப்பீங்க, இந்த ஒரு ஃபேமிலிக்கு இன்னொரு பாலிசி கொடுப்பீங்க. 50 பேர்த்துக்கு பாலிசி போட்டிருக்கீங்க, இண்டிவிஜுவல் 50 பேர்த்துக்கும் தனித்தனியா பாண்டு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வேற பிரீமியம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வேற சம் இஷ்யூ இருக்கும், வெவ்வேறு பாலிசிகள் இருக்கலாம். இண்டிவிஜுவலா கொடுப்போம். குரூப் பாலிசிக்கு மாஸ்டர் பாலிசி தான் கொடுப்போம். மாஸ்டர் பாலிசி நாங்கள் ஒரே பாலிசி, அந்த கவரேஜ் இருக்கும், பேர் இருக்கும், என்னென்ன கவர் ஆகும் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டில் இருக்கும், இவங்க எல்லாத்துக்கும் பேர் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்காது, அவங்க வேணா அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இண்டிவிஜுவல் பாலிசியில பாண்ட் டாக்குமெண்ட் எப்படி இருக்கு? ஒரே டாக்குமெண்ட். குரூப் பாலிசியில இண்டிவிஜுவல் பாலிசியில தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். குரூப் பாலிசியில ஒரே பாலிசி தான் எல்லாத்துக்கும். 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் ஒரே பாலிசி தான், மாஸ்டர் பாலிசின்னு சொல்லுவோம். சரி, 30 day வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கு சார் இண்டிவிஜுவல் பாலிசியில. அதாவது பாலிசி எடுத்தாங்கன்னா முதல் 30 நாளைக்கு எந்த வியாதிகளும் பார்க்க முடியாது, ஆக்சிடென்ட் மட்டும்தான் கவர் ஆகும். இது எப்படி சார் இருக்கு? இண்டிவிஜுவல் பாலிசியில் இந்த ரூல்ஸ் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? 30 நாளைக்கு ஆக்சிடென்ட்டை தவிர நோய் பார்க்க முடியாது. இண்டிவிஜுவல் பாலிசியில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. குரூப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா நோ, இந்த ரூல் அங்கே கிடையாது. அப்படின்னா முதல் நாள் இருந்தே நோய் பார்க்கலாம் சார். சார், 30 நாள் வெயிட்டிங் பீரியட் குரூப் இன்சூரன்ஸ்ல இல்லை. 2 year வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கு சார்.
முதல் 2 வருடங்களுக்கு சில பர்டிகுலர் வியாதிகள் சர்ஜரிகள் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் பாலிசி. ஆமாம். என்ன பாலிசிங்க? காம்ப்ரஹென்சிவ், அஷ்யூர், யங்ஸ்டர், ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா, என்னென்னவெல்லாம் நீங்க பாலிசி இருக்கோ எல்லாம் எடுத்துங்க. அதெல்லாம் இண்டிவிஜுவல் பாலிசிகள், ரீட்டைல் பாலிசிகள். அந்த ரீட்டைல் பாலிசிகள் எடுக்கிறவங்களுக்கு முதல் 2 வருஷத்துக்கு சில ட்ரீட்மெண்ட்டுகள் கொடுக்க மாட்டாங்க, கவர் ஆகாது. இந்த ரூல் எப்படி சார்? சார் இண்டிவிஜுவல் பாலிசியில் இருக்குது, அதான் எஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த ரூல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். குரூப் பாலிசியில் நோ, அப்படி ஒரு ரூலே கிடையாது. 1வது நாள் இருந்து எல்லா சர்ஜரியும் பண்ணலாம். பாலிசி இன்னைக்கு தான் சார் இருக்காங்க, நாளையில இருந்து எல்லாம் பண்ணலாம், அடுத்த வாரத்துல இருந்து பண்ணலாம், அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து பண்ணலாம், 10வது நாள் இருந்து பண்ணலாம், 1 மாசத்துல இருந்தே பண்ணலாம். 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இல்லை. குரூப் இன்சூரன்ஸ்ல அப்படி ஒரு ரூலே கிடையாது. பிஇடி வெயிட்டிங். பிஇடின்னு என்ன சார்? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஏற்கனவே இருக்கும் வியாதிகள். நண்பர்களே, ஏற்கனவே இருக்கும் வியாதிகளுக்கு இன்சூரன்ஸ்ல ஒன் மினிட் நண்பர்களே. சார் ஏற்கனவே இருக்கும் வியாதிகள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங். சார் ஏற்கனவே ஒரு வியாதி இருக்கு, இன்னைக்கு தான் அவர் என்ன பண்றாருங்க? பாலிசி எடுக்கிறார். இன்னைக்கு தான் அவர் பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு உடனே அந்த பழைய வியாதி கவர் ஆகுமா? ஆகாது. ரீட்டைல் பாலிசியில, இண்டிவிஜுவல் பாலிசியில அதுக்கு 3 வருட வெயிட்டிங் பீரியடோ, சில பாலிசியில 4 வருட வெயிட்டிங் பீரியடோ இருக்கும். நல்லா சொல்றேன். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா ஏற்கனவே ஒரு வியாதி இருக்கு சார், அவர் இன்னைக்கு தான் சார் பாலிசி எடுக்கிறாரு. அவர் எடுத்தார்னா அந்த பழைய வியாதி உடனே கவர் ஆகுமா? ஆகாது. 30 நாள் வெயிட்டிங் பீரியட் வேற, 2 இயர் வெயிட்டிங் பீரியட் வேற. இந்த பழைய வியாதிகளுக்கு 3 இயர் அல்லது சில பாலிசிகளை 4 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஆனா இண்டிவிஜுவல் பாலிசியில மட்டும்தான் அந்த வெயிட்டிங் பீரியடு. குரூப் பாலிசி எடுக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியடும் இல்லை நண்பர்களே. சார் குரூப் பாலிசி எடுத்தீங்கன்னா என்ன வெயிட்டிங் பீரியட் இல்லைங்க, இந்த பிஇடி வெயிட்டிங் பீரியடும் இல்லை. அப்போ குரூப் பாலிசியில எந்த வெயிட்டிங் பீரியடுமே இல்லை சார். ஒரே வார்த்தையில் சொல்லிக்கலாம். சார் டெலிவரி வெயிட்டிங் பீரியட் இருக்கா? பாலிசி எடுக்கிறாங்க, இண்டிவிஜுவல் பாலிசி. நீங்க உமன் கேர் எடுத்தீங்கன்னா 1 இயர் வெயிட் பண்ணணும், அஷ்யூர் எடுத்தீங்கன்னா 2 இயர் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த குரூப் பாலிசி எடுத்தா வெயிட்டிங் பீரியடே இல்லை, டெலிவரி உடனே பார்க்கலாம். அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், 10 எப்ப வேணாலும் பார்க்கலாம் சார். சார் மறுபடியும் சொல்றேன், டெலிவரிக்கு மற்ற பாலிசிகளை 1 இயர் 2 இயர் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. தனித்தனியா பாலிசி எடுத்தீங்கன்னா, குரூப் பாலிசி எடுத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் இல்லை, டெலிவரிக்கு வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அப்ப குரூப் இன்சூரன்ஸ்ல எந்த வெயிட்டிங் பீரியடும் இல்லை. டெலிவரிக்கும், பிரெக்னன்சிக்கும், சிசேரியன் டெலிவரிக்கும், நார்மல் டெலிவரிக்கும் எதுக்கும் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. உடனடியாக பார்க்கலாம். வெயிட்டிங் பீரியட் இல்லைன்னா இமீடியட்டா பார்க்கலாம்னு அர்த்தம். ஃபேமிலி ஃப்ளோட்டரா? இண்டிவிஜுவல் பாலிசியில எஸ், ஆமா ஃபேமிலி ஃப்ளோட்டர் கிடைக்கும் இண்டிவிஜுவல் பாலிசிலையும். சார் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 3 குழந்தைங்கள எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பாலிசியா கொடுக்கலாம், அது பேர் ஃப்ளோட்டர். ஃப்ளோட்டர்னா ஒரே சம் இஷ்யூட் 10 லட்சம் பாலிசி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 3 குழந்தைங்கள சேர்த்துக்கலாம், கொடுக்கலாம். குரூப் பாலிசியில நோ. தட் மீன் ஃபேமிலி ஃப்ளோட்டர் கொடுப்போம், ஆனா என்ன பண்ணுவோம்? காமனா கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லேக் 5 லேக் கொடுப்போம். இண்டிவிஜுவலா இருந்தாலும் அவருக்கு 5 லேக் தான் கொடுப்போம். அப்போ இண்டிவிஜுவல் ஃபேமிலின்னு அதுல பிரிக்கிறதுல நாம என்ன பண்றோம்? ஒரு சைஸ் ஆஃப் த ஃபேமிலி என்ன பண்றோம்? 5 லட்சம் அப்படின்றோம். இண்டிவிஜுவல் அந்த ஃபேமிலியில், அந்த குரூப் பாலிசியில் இருந்தாலும் அவருக்கு தனி 5 லட்சம் தான். 2 பேர் இருந்தாங்களா 5 லட்சம் தான், 5 பேர் இருந்தாங்களா அந்த ஃபேமிலிக்கு 5 லட்சம் தான். இந்த பாலிசியில் அப்படி இல்லை, இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம், குரூப்பாகவும் ஃபேமிலி ஃப்ளோட்டராகவும் கொடுக்கலாம். குரூப் பாலிசி பொறுத்த வரைக்கும் பெர் ஃபேமிலி அப்படின்றோம். பெர் ஃபேமிலின்னா 2 பேர் இருந்தாலும் சரி, ஒரு ஆள் இருந்தாலும் சரி, அதை இண்டிவிஜுவல் நாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கும் ஒரு 5 லட்சம் தான். காமனா பாலிசிக்கு ஃபுல்லா 5 லட்சம் இல்லை, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்சம். அதுதான் ஃபேமிலி ஃப்ளோட்டர். குரூப் இன்சூரன்ஸ்ல அது இருக்கு, இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ்லயும் அது இருக்கு. ஓகே. டே 1 சைல்டு கவர். சார் பிரெக்னன்சி கவர் பண்ணி கொடுத்தாச்சு, குழந்தை பிறந்திருக்குது, பிறந்த குழந்தை கவர் ஆகுமா? கவர் ஆகும். இண்டிவிஜுவல் பாலிசிலையும் கவர் ஆகும். அந்த பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா குரூப் பாலிசிலையும் பிறந்த குழந்தை இம்மீடியட்டா கவர் ஆகும். நியூ பார்ன் பேபி டே 1 சைல்டு கவர் இருக்குதா அப்படின்னா 2லையும் டே 1 சைல்டு கவர் இருக்குது. ஓபி கவர் இருக்கா சார்? ஓபி கவர்னா என்னங்க? அவுட் பேஷண்ட். சார் நான் 24 மணி நேரம் அட்மிட் ஆகல, டே கேர் ப்ரொசீஜரும் எனக்கு பண்ணல, ஜஸ்ட் போறேன், கன்சல்ட் பண்றேன், திரும்பி வந்துடுறேன், அந்த கவர் கொடுப்பீங்களா? இண்டிவிஜுவல் பாலிசியில இல்லை. ஓபிக்குனே தனியா ஒரு பாலிசி இருக்குது, அதைத்தான் நீங்க எடுத்துக்கணும்.
ஆனால் குரூப் இன்சூரன்ஸில் நீங்கள் அதை கவர் பண்ணிக்கலாம். ஓபி வாங்கிக்கலாம், டாக்டர் கிட்ட போகிறார், வெறும் டெஸ்ட் பண்ணுறார், கன்சல்டிங் வாங்கிட்டு வந்துடுறார், அந்த பில்லை கிளைம் பண்ணலாம் ஓபி கவரில். கார்பரேட் பஃபர்னு ஒரு பெனிஃபிட் இருக்கு சார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பெனிஃபிட்டுங்க சார். அதாவது 200 ஃபேமிலி, 100 ஃபேமிலி, 50 ஃபேமிலியை கவர் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியில். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாச்சு. எஸ், பாலிசி கொடுத்தாச்சு. ஒரு பர்டிகுலர் ஃபேமிலியில் ஏதாவது ஒருத்தரோ 2 பேரோ அட்மிட் ஆகுறாங்க, 5 லேக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாலிசியில் பர் ஃபேமிலிக்கு 5 லேக்னு தான் கொடுத்துருக்கோம். 5 லேக் முடிஞ்சிருச்சு சார். ஆனால் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த கார்பரேட் பஃபர் அப்படிங்கிறத அந்த கம்பெனி பேரில் ஒரு 5 லட்சம் கொடுத்துருப்போம். சும்மா ஒரு 5 லேக் 2 லேக் 3 லேக்னு கொடுத்துருப்போம். கம்பெனி ஓனர் பேரில் இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அந்த கம்பெனி கார்பரேட் பார்த்து அந்த எம்ப்ளாய்க்கு இன்னொரு 2 லட்சம் என்ற பஃபர்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னார்னா அந்த கிளைமையும் கொடுத்துருப்போம் சார். காமனாக 5 லட்சம் 10 லட்சம்னு கார்பரேட் பஃபர் வாங்கி அவங்க வச்சுக்கலாம். அவங்க எம்ப்ளாய்க்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்சம்னு கொடுத்துருப்போம். யாரா ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியில அவருக்கு 0 ஆயிடுச்சு, பணம் இல்லைன்னு தெரிகிற பட்சத்தில் இந்த நிறுவனம், அந்த நிறுவன தலைவர் பார்த்து அவர்கிட்ட இருக்கிற பஃபர் 5 லட்சத்துல 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சத்தை வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். தட் இஸ் அ கார்பரேட் பஃபர். இண்டிவிஜுவலாக அப்படி ஒரு பெனிஃபிட் கிடையாது. டாப் அப் இருக்கு, ரீஇன்ஸ்டேஷன் இருக்குது, அது வேறு. இந்த கார்பரேட் பஃபர் குரூப் பாலிசியில் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பெனிஃபிட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுற போது தான் தெரியும், அல்லது கஸ்டமர்கிட்ட சொல்கிற போது தான் தெரியும். இப்படி ஒரு வசதி இருக்கான்னு ஆச்சரியப்படுவார். நண்பர்களே, குரூப் டிஸ்கவுண்ட் உண்டா? இண்டிவிஜுவல் பாலிசியில் 10 பாலிசி போட்டாலும் சரி, 50 பாலிசி போட்டாலும் சரி, 100 பாலிசி போட்டாலும் என்ன ஸ்டாண்டர்ட் பிரீமியமோ அதான் பிரீமியம். நோ டிஸ்கவுண்ட். குரூப் பாலிசியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்க்ரீஸ் ஆக நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் அதிகமாக குரூப் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, ஹவு டு ப்ராஸ்பெக்ட். நான் உங்களுக்கு பெனிஃபிட் சொல்லிட்டேன். அடுத்தது தான் வெரி இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கங்க சார். இந்த குரூப் பாலிசி எங்கே சார் போய் கேட்கறது? நான் யாருக்கிட்ட சார் கேட்கறது? எல்லாம் ஓகே, சூப்பராக இருக்குதுங்கிறீங்க, யாருக்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியலையே. யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு அழகாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நியரஸ்ட் எம்எஸ்எம்இ. நண்பர்களே, இந்த எம்எஸ்எம்இங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. மீடியம் ஸ்கேல், சாரி, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதுதான் சிறு தொழில்கள், குறு தொழில்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், இதைத்தான் சொல்லுவாங்க சார். இதுக்கு சைஸ் இருக்கு. 5 பேர்லேருந்து 50 பேர் சொன்னால் சிறு தொழில்கள், 50 பேருக்கு மேலே 200 பேர்னா மீடியம் பாங்க, குறு தொழில்கள், இப்படி சொல்லுவாங்க. அப்போ உங்களை சுத்தியும் இருக்கிற எம்எஸ்எம்இ சார் அப்படி இருக்கா சார் நம்மகிட்ட? தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு சொல்லுது நண்பர்களே, கூகுள் போய் பாருங்க. 1,30,000 எம்எஸ்எம்இக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறாங்க சார். சிறு குறு நடுத்தர தொழில்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 1,30,000 கம்பெனிகள், ஃபேக்டரிகள், இன்ஸ்டிடியூஷன்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ யாரை வேணாலும் கேட்கலாம் சார். சின்ன ஒர்க் ஷாப், 2 வீலர் ஒர்க் ஷாப், 15 பேர் ஒர்க் பண்ணுறான், தாராளமாக கேளுங்க. துணிக்கடை கேளுங்க, பெட்ரோல் பங்க் கேளுங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சார், ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. 2 வீலர் பழுதுபார்ப்போர் சங்கம், பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அசோசியேஷன், ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன், என்ஜினியர்ஸ் அசோசியேஷன், சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம். என்ன சங்கமாக இருந்தாலும் சரி, பதிவு பண்ண சங்கமாக இருந்தால் அவங்க கிட்டையும் போகலாம். குரூப் இன்சூரன்ஸ்க்கு கம்பெனி கிட்ட தான் போகணும், ஃபேக்ட்ரி கிட்ட தான் போகணும்னு கிடையாது. பதிவு பண்ண சங்கத்துக்கிட்ட போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் சார். மக்கள் குரூப்பே எங்கே இருக்காங்களோ அங்கே போகலாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கணுங்க. காலேஜ்னா ஹெட் இருப்பாங்க, கரஸ்பாண்டன்ட். ஒரு கம்பெனினா முதலாளி இருப்பாங்க, கம்பெனி இருக்கும். ஒரு சின்ன ஒர்க் ஷாப்னா அதுக்கு ஒரு முதலாளி இருப்பார், அவங்க தான் ஹெட்டு. அப்போ அதுக்கு கீழே ஒரு குரூப். யாராக இருந்தாலும் போகலாம். நியரஸ்ட் எம்எஸ்எம்இகளை பாருங்க, எழுதி வைங்க. இப்படி ஒரு கம்பெனி இருக்குது, போகிறபோது பார்ப்பீங்க, வரும்போது பார்ப்பீங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்காதான். ஓனர் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நிறைய பேர் ஒரு ஓனர், சின்ன ஓனர் தெரியும், கடையில் பார்ப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, ரிலேட்டிவாக இருப்பீங்க, பார்ப்பீங்க. அவர் ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓனராக இருந்தாருன்னா அவருக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் சார். ரிலேட்டிவ் ஆஃப் ஓனர் எம்ப்ளாயி சார். ஒரு உங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஓனராக இருப்பார், அல்லது அங்கே ஒரு எம்ப்ளாயாக இருப்பார். எம்ப்ளாயினா ஹெச்ஆர் மேனேஜராக இருப்பார், சூப்பர்வைசராக இருப்பார். உங்களுக்கு நல்லா தெரியுமா, நிறையா உங்களுக்கு இது மாதிரி ப்ராஸ்பெக்ட் எப்பவுமே அந்த வேலை செய்கிற எம்ப்ளாயி கிட்ட இருந்தால் வரும். நீங்கள் எம்ப்ளாயி கிட்ட அப்படி ஒன்று சொன்னீங்கன்னா அடுத்த நாள் போய் அவர் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லுவார். சூப்பர்வைசர் ஓனர் கிட்ட ஒரு நல்ல டைமாக பார்த்து, சார் இது மாதிரி
ஸ்கீம் எல்லாம் இருக்காமா, நம்ம நண்பர் சொன்னாரு பேச சொல்லாமா சார், வர சொல்லுங்கன்றவர். உடனே போனீங்கன்னா பேசலாம். இவ்வளவுதான். ஓனரவே தெரியணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனியில் ஒர்க்ல வேலை செஞ்சிடணும் தெரியா போதும், செக்யூரிட்டி தெரிஞ்சா போதும் சார், ஹெச்ஆர்ல ஒரு ஆள் தெரிஞ்சா போதும், அக்கௌண்ட்ஸ்ல ஒரு ஆள் தெரிஞ்சா போதும், சூப்பர்வைசர் தெரிஞ்சா போதும். ஒரு சாதாரண எம்ப்ளாயி தெரிஞ்சுன்னா அங்கே யார் பார்க்கணும்னு சொல்லிடுவார். போய் அவர் ரெஃபரன்ஸ்ல அவரை பார்க்கலாம். அதாவது நியரஸ்ட் எம்எஸ்எம்இ பார்க்கலாம், ஓனர்ஸ் பார்க்கலாம். நிறைய உங்க நண்பர்கள் ஓனர் இருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஆமா, அவர் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க கூப்பிட்டு கேளுங்க, சொல்லுவார். ஆமா சார், என் கம்பெனியில் 10 பேர் வேலை செய்யறாங்க, 50 பேர் வேலை செய்யறாங்க. ஓனரே அவரா இருக்கலாம், அசோசியேஷனா இருக்கலாம். கரெக்ட், அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, சங்கங்கள் இருக்கு. அவங்ககிட்ட எல்லாம் போய் பேசலாம். ரிலேட்டிவ் ஆஃப் ஓனர் அண்ட் எம்ப்ளாயி பேசலாம். இதுதான் ப்ராஸ்பெக்ட் மெத்தட். உட்காந்து யோசிச்சிங்கன்னா நிறைய எடுக்கலாம், ஆனால் உட்காந்து யோசிக்கணும். அடுத்தது லோக்கல் ஆடு கொடுக்கலாம் சார். இது ஒரு ரொம்ப அருமையான ஏரியா, ஒரு நல்ல டவுன்ஷிப்பு, ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற ஏரியான்னா ஒரு சின்ன A4 சைஸில் பாருங்க. நான் பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நான் ஆஃபீஸ்க்கு ஹவுஸ் கீப்பிங்காக வேணும்னு நான் எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பாருங்க. ரொம்ப சிம்பிள் சார். ஒரு கலர் பிரிண்ட் எடுக்கலாம், 10 ரூபா தான். எடுத்து ஒரு லேமினேஷன் ஷீட்டை உள்ள போட்டு 2 பக்கம் ஒட்டி ஒரு 10 இடத்துல கட்டி விடலாம். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, என்ஜினியரிங் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தாராளமாக அங்கே கட்டலாம். வாக்கிங் போகிற ஏரியாக்கள் அங்கெல்லாம் கட்டலாம், ஏன்னா அங்கெல்லாம் ஓனர்ஸ் போவாங்க. ஸோ ஒரு நல்ல கடை வீதி கட்டலாம், நிறைய பேர் வந்துட்டு போவான், நிறைய ஓனர் வந்துட்டு போவான். என்ன கட்டுறீங்க? குரூப் இன்சூரன்ஸ் அணுகவும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்ன வேணாலும் போடுங்க. கான்டாக்ட், லோ பட்ஜெட் என்ன வேணாலும் போடுங்க. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், உங்க எம்ப்ளாயிகளை நாங்கள் பாதுகாக்கிறோம், என்ன வேணாலும் போட்டு லோக்கல் கடை. சார், ஒரு பிரிண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகுறீங்களா? லேமினேட் பண்றதுக்கு 20 ரூபா, பிரிண்ட்டுக்கு 5 ரூபா அல்லது 10 ரூபா, 30 ரூபா, 10 போர்டு கட்டினீங்கன்னா 300 ரூபா, 3 லட்ச ரூபா பிரீமியம் வரும். நான் வாங்கிட்டு இருக்கிறேன், அதனால சொல்றேன். ஸோ இது மாதிரி லோக்கல் ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் அதை பண்றதில்ல, அதை பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பிசினஸ் வரும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வெல்டிங் ஒர்க் ஷாப், ஒர்க் ஷாப்னா எல்லாமே அவைலபிளுங்க. இந்த ஒர்க் ஷாப் அந்த ஒர்க் ஷாப்லாம் கிடையாது. மனுஷரா இருக்கணும். மேனுவல் எம்ப்ளாய் இருந்தாலும் சரி, ஒயிட் கலர் ஜாப் எம்ப்ளாய் இருந்தாலும், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், மளிகை கடை போகலாம், துணி கடைக்கு போகலாம், வெல்டிங் ஒர்க் ஷாப் போகலாம், என்ன வேணாலும், எலக்ட்ரிக் ஒர்க் ஷாப் போங்க, கட்டட மேஸ்திரி கிட்ட போகலாம், கட்டடம் கட்ட போகலாம், சிவில் இன்ஜினியர் கிட்ட போகலாம், சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் கிட்ட போகலாம். செக்யூரிட்டி ஓனர்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி ஜாப் வச்சிருக்காங்க இல்லையா, 50 செக்யூரிட்டி 60 ஜாப் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாலிசி போட்டு கொடுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம், போய் கேளுங்க, நான் கொட்டேஷன் கொடுக்குறோம். சரி நண்பர்களே, ஹவு டு ப்ராஸ்பெக்ட்னு சொல்லிட்டு எங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டீடைல் நீடட். சார் பார்த்துட்டேன் சார், பார்த்துட்டு பேசிட்டேன் சார், ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் பாருங்க, சூப்பரா சார். எம்ப்ளாயீஸ்க்கு குரூப் இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் சார். இந்த குரூப் இன்சூரன்ஸில் நிறைய கவரேஜ் இருக்கு சார். எந்த வெயிட்டிங் பீரியடும் இல்லை சார். என்னது? எந்த வெயிட்டிங் பீரியடும் இல்லை. எல்லா நோயும் முதல் நாள் இருந்து கவர் பண்ணி தரேன். பழைய வியாதியாக இருந்தாலும் கவர் பண்ணி தரேன் சார். சின்ன வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த ஒரு கல்யாண வயசில் இருக்காங்க, அது கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா மெட்டானிட்டி கவர் பண்ணி தரேன். வேணும்னா தான், தேவையில்லை சார். இதெல்லாம் டெய்லர் மேட் சார். வேணும்னா பண்ணிக்கலாம், பிரீமியம் எச்சாகும், வேணாம்னா கழட்டி விட்டுலாம். பிடி கவர் பண்ணுறதுனா பண்ணி தர்றேன் சார். எந்த கவரேஜுமே இல்லை சார், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு இல்லை. நான் அழகாக பண்ணித்தரேன். மேக்ஸிமம் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. கேட்ராக்டுக்கு லிமிட் இருக்கும். கேட்ராக்ட்னா என்னங்க? கண் சிகிச்சைக்கு மட்டும் 20,000 15,000 இருக்கும். அந்த ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான், வேற எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சார். இதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன் சார். உங்க எம்ப்ளாயி கிட்ட இருந்து இந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க சார். வித்தின் நீங்க அனுப்புனதுல இருந்து 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கணும் சார் சொல்லுங்க. நம்ம 2 நிமிஷத்துல கொடுக்கலாம். 1/2 மணி நேரத்தில் கொட்டேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க. என்ன டீட்டெயில் வாங்கினா கொட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னா நண்பர்களே, எம்ப்ளாயி நேம் நீங்க தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லை எழுதி வச்சுங்க. ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு எக்ஸல் சீட்ல போட்டு கொடுக்க சொல்லணும். பேப்பர் கையில் எழுதி கொடுக்க சொல்லக்கூடாது, பிடிஎஃப் ஃபைல்ல கொடுக்க சொல்லக்கூடாது. என்னென்ன டீட்டெயில் வேணும்? எம்ப்ளாயி நேம் வேணும், எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த், அந்த கம்பெனியோட டீட்டெயிலாம் மறுபடியும் நாம் கேட்போம். எம்ப்ளாயோட நேம் வேணும், எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த் வேணும். வயசு மட்டும் இருக்கக்கூடாது, டேட் ஆஃப் பர்த் வேணும். அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணும்னா நண்பர்கள், இதுல ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? பிரிச்சு சேர்த்துக்கலாம். எம்ப்ளாயை மட்டும் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை சார், எனக்கு எம்ப்ளாயோட ஒய்ஃப் குழந்தைங்களே வேணுமா, சேர்த்துக்கலாம். இல்லை சார், நான் எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கலாம். மாமனார் மாமியால் சேர்த்துக்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். பிரீமியம் அதிகமாகும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே பிரீமியத்துக்கு அத்தனை பேருக்கு கொடுக்க முடியாது. எம்ப்ளாயை மட்டும் சேர்த்துனாருன்னா ஒரு பிரீமியம், ஒய்ஃப் ஸ்பவுஸ் சில்ட்ரன் சேர்த்துனாங்கன்னா ஒரு பிரீமியம்.
இல்லை சார் அப்பா அம்மாவை சேர்த்துறாங்கன்னா பிரீமியம் இன்னும் அதிகமாகும், மாமனார் மாமியார் சேர்த்துறீங்கன்னா இன்னும் பிரீமியம் அதிகமாகும். அப்போ என்ன நம்மளாம் யாரை சேர்த்துறீங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்த்துனீங்கன்னா யாரை சேர்த்துறீங்களோ அவங்க பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வேணும். அப்போ எம்ப்ளாயி ராமசாமி, கீழே ராமசாமி ஒய்ஃப் அப்படின்னு எழுதி விஜயலட்சுமி ஒய்ஃப், அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் வேணும். டாக்டர் அப்படின்னு போட்டு ராமு லக்ஷ்மண் அப்படின்னு போட்டு அவங்க 2 பேர்த்தோட டேட் ஆஃப் பர்த்தும் வேணும். அப்போ அடுத்த எம்ப்ளாயி நேம், அதுக்கு கீழே அவங்க ஒய்ஃப் நேம், குழந்தைங்க நேம். அப்பா அம்மா சேர்த்துனீங்கன்னா கீழே போட்டு ஃபாதர் அப்படின்னு போடணும். அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயி கீழேயும் அவங்க ஃபேமிலி. இல்லை சார் அவர் எம்ப்ளாயி மட்டும் தான் போறாரா, அப்போ எம்ப்ளாயி மட்டும் போட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் போடணும். இந்த டீட்டெயில் வாங்கணும். ரிலேஷன்ஷிப், அப்போ எம்ப்ளாயி நேம் வேணும், எம்ப்ளாயி டேட் ஆஃப் பர்த் வேணும், கட்டாயம் வேணுது. ஃபேமிலி நம்பரை ஆட் பண்ணாங்கன்னா அவங்க பேரும் வேணும், அவங்க டேட் ஆஃப் பர்த் வேணும், அவங்களுடைய உறவு என்னன்னு வேணும். உறவு என்னங்க, ஹஸ்பண்டா ஒய்ஃபா, இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட் இருக்கு சார். உங்களுக்கு யாருக்கு வேணாலும் சொல்லுங்க, நான் மெயில் அனுப்பிச்சுட்றேன். அந்த எக்ஸல் ஷீட்டை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அதுலேயே எல்லாம் இருக்கும். ரிலேஷன்ஷிப் வேணும். சரி, சம் ஐஷூட் நீடட், என்ன பாலிசி சார் வேணும்? உங்கள் ஃபேமிலிக்கு 1 lakh வேணுமா, 2 lakh வேணுமா, 3 வேணுமா, 4 வேணுமா, 5 வேணுமா? 2 to 5, 1 lakh கிடையாது. 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். 1 lakh கிடைக்காது, 50,000 கிடைக்காது. மினிமம் 2 lakh, மேக்ஸிமம் 5 lakh தான் கொடுக்க முடியும். அப்போ சம் ஐஷூட் என்ன பண்ணலாம் வேணுமான்னு கேட்கணும். பெனிஃபிட் என்னென்ன சார் வேணும்? சார் இந்த பேசிக்காக 30 நாள் வெயிட்டிங் பீரியட் எடுத்து கொடுத்துறேன் சார், 2 year வெயிட்டிங் பீரியட் எடுத்து கொடுத்துறேன் சார், பழைய வியாதிகளை கவர் பண்ணி கொடுக்குறேன் சார், இது பேசிக் கவரேஜ். மெட்டானிட்டி வேணும்னா ஆட் பண்ணலாம் சார். சார் உங்களுக்கு ஓபி கவரேஜ் வேணும்னா ஆட் பண்ணலாம் சார். கார்பரேட் பஃபர் வேணும்னா ஆட் பண்ணி கொடுக்கலாம் சார். வேணும்னா மட்டும்தான் ஆட் பண்ணலாம். இல்லை சார் அதெல்லாம் வேணாம் சார், எங்களுக்கு எல்லாமே ஏஜ் தான், எங்களுக்கு மெட்டானிட்டி எல்லாம் வேணாம், ப்ரீமியம் குறைவாக இருக்கணும்னா பேசிக் கவர் மட்டும் கொடுக்கலாம். எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் குறைவாய்க்கும் அதிகமாயிருக்கும். அப்போ பெனிஃபிட் நீடட், என்ன பெனிஃபிட்டுங்கிறதையும் நாம் என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். இதைய கேட்டுட்டு அட்ரஸ், கான்டாக்ட், மொபைல் நம்பர், சார் அந்த நிறுவனத்தோட பெயர் வேணும், ஃபுல் டீட்டெயில், அட்ரஸ் வேணும், கான்டாக்ட் பர்சன் பேர் வேணும், அந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி வேணும். வேற எதுவும் தேவையில்லை. ஜிஎஸ்டி, பேன் கார்டு அதெல்லாம் எதுவும் இப்போ வாங்க வேண்டாம். பாலிசி வாங்கும்போது பண்ணிக்கலாம். நான் சொல்றதை மட்டும் அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த டீட்டெயில் வாங்கணும். இல்லை சார் எனக்கு கட்டாயம் இது ஒரு எக்ஸல் ஷீட்டில் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், அல்லது உங்கள் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லீடர்களுக்கும் இது கொடுக்கப்படும். அவங்க கிட்ட அந்த டீட்டெயிலை வாங்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டை கம்பெனிக்கு அனுப்பிச்சு, சார் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், ஃபில் பண்ணி கொடுங்க சார், போதும். உட்காந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. பேப்பரில் கொடுக்கக்கூடாது, பிடிஎஃப்ல கொடுக்கக்கூடாது, எக்ஸல் சீட்டில் தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் டைம் வாங்குங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல என்ன பண்ணலாம், அழகா உள்ள கொடுத்துடலாம். நண்பர்களே, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டீட்டெயில்களை அனைத்தையும் தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஜென்ட்டுகளுக்கு எவ்வளவு சார் கமிஷன்? நண்பர்களே, பழைய குரூப் இன்சூரன்ஸ்ல 7.5% மேல கிடையாது. இந்த பாலிசியில புது குரூப் இன்சூரன்ஸ் பாலிசியில 0லிருந்து 20% நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது என்ன சார் நான் ஃபிக்ஸ் பண்றது? கொட்டேஷன் போடும்போது கமிஷன் எவ்வளவுன்னு கேட்கும். இல்லை சார் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க சார், 0 போட்டு கொடுங்க, பிரீமியம் கம்மியாயிக்கும், கஸ்டமருக்கு பெனிஃபிட், ஆனால் உங்களுக்கு கமிஷன் இல்லை. 2% போடுறேன் போடுங்க, 5% போடுங்க 20 வரைக்கும் போடலாம். 20 போடு, அதுக்கு மேலே எடுத்துக்காது. அப்போ 20% போட்டு கொட்டேஷன் நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை காம்படிஷனாக இருக்கு, இல்லை சார் ப்ரீமியம் அதிகங்கிறாங்க, இன்னொரு 5% சார், 5% டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுக்குறோம் சார், மறுபடியும் அதே கொட்டேஷனை 15 வச்சு கொடுங்க, அழகா ப்ரீமியம் கம்மியாகவும் கொடுக்கலாம். 10 கொடுக்குறீங்களா கொடுங்க, 5 போதும் சார், பெரிய சைஸாக இருக்கு சார், 10 கோடி வருது சார் ப்ரீமியம், 5 கோடி வருது சார், 1 கோடி வருது சார், எனக்கு 5% போகணும் சார், தாராளம் 5% கொடுங்க. என்ன வேணாலும் நீங்க கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொட்டேஷன் ரெடி பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ வெரி 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 அட்வான்டேஜ். நீங்களே போடலாம். சரி நண்பர்களே, சரி, ஹவு டு கெட் கொட்டேஷன். சார் இதெல்லாம் வாங்கிட்டேன், ஒரு எக்ஸல் போட்டு என்னோட ஓனர் என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டார். நான் அவருக்கு ஹவு டு கெட் கொட்டேஷன், நான் எப்படி கொட்டேஷன் கொடுக்குறது? லாகின் ஸ்டார் ஆட்டம் 2.0. நண்பர்களே, ஸ்டார் ஆட்டம் 2.0 உங்ககிட்ட இருக்கும். புதிய முகவர்கள் இருந்தீங்கன்னா உங்க லீடர் கிட்ட அதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கங்க. அந்த ஆப் என்னங்கிறத பாருங்க. இல்லைன்னா இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஸ்டார் ஆட்டம் 2.0 எப்படி லாகின் பண்றது, இன்ஸ்டால் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல போனீங்க அப்படின்னா உள்ள ஜிஎம்சி குயிக் கொட்டேஷன் ஒரு பட்டன் இருக்குது, கீழே இருக்கும் ஜிஎம்சி குயிக் கொட்டேஷன் இருக்கும். அதை போய் அழகா கிளிக் பண்ணி
உள்ள ஃபுல்லாக டீட்டெயில் கேட்கும். ஒரு டீட்டெயில் கேட்காதுங்க. பேர் கேட்கும், கம்பெனியோட அட்ரஸ் கேட்கும், பின்கோடு கேட்கும். அடுத்ததுல ஏஜ் வைஸாக கேட்கும். எம்ப்ளாயி 36 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேர் எம்ப்ளாயி, 36லேருந்து 45. நீங்கள் அந்த எக்ஸலை பார்த்தீங்கன்னா அதுவே புரிஞ்சிடும். ஃபில்டர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்களே பேப்பரில் உட்காந்து நோட் பண்ணிக்கலாம். 35 வயசுல இருக்கிறவங்க 10 எம்ப்ளாயி, 36லேருந்து 46 இருக்கிறவங்க 25 பேர், 46 to 55 அப்படி இருக்கும். 4 ஸ்டேஜாக இருக்கும். நீங்களே அதில் 1, 2, 10, 20 கொடுக்கலாம். பெண்கள், அதாவது ஸ்பௌஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஃபில் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3 டைப்பான கொட்டேஷன் கொடுக்கும். ஒரு டைப் ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொடுக்கும். பேசிக்னா என்னங்க, 30 day வெயிட்டிங் பீரியட் இருக்காது, 2 year வெயிட்டிங் பீரியட் இருக்காது, பிஇடி வெயிட்டிங் பீரியட் இருக்காது. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கொட்டேஷன் கொடுக்கும். அடுத்தது மெட்டர்னிட்டி கவரோட இருக்கிறது கொடுக்கும். அடுத்தது கார்பரேட் பஃபர் இருக்கிறது கொடுக்கும். ரொம்ப டாப் லெவல். 3ஐயும் அதுவே பிரித்து ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளவு ப்ரீமியம்னு சொல்லி கொடுத்தோம். பெர் எம்ப்ளாயி 4000 rupees சார், 2500 rupees சார். அப்போ நீங்கள் கஸ்டமருக்கு எப்படி சொல்லலாம் சார், ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய் சார், நான் 5 லட்சம் கொட்டேஷன் கொடுத்தேன் சார், 5 லட்சத்துக்கு பாலிசி போடலாம் சார். அட்டகாசமான கொட்டேஷனுங்க, சூப்பராக இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன கவர் ஆகாது, எவ்வளவு எம்ப்ளாயி, எத்தனை லட்சம், என்னென்ன ரூல்ஸ், என்னென்னலாம் பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் போட்டு பிடிஎஃப்ல அந்த கம்பெனி பேர் போட்டு, மொபைல் நம்பர் போட்டு, உங்கள் பேர் போட்டு அட்டகாசமாக கொட்டேஷன் உங்களுக்கு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகி வரும். அப்படியே ஒரு வாட்ஸ்அப்புக்கும் மெயிலுக்கும் அனுப்பலாம் சார். வெரி 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 பக்கா கொட்டேஷன் ஜென்ரேஷன் ஆகும். அதை யாருமே மாற்ற முடியாது, யாரும் மாற்ற மாட்டாங்க. அது என்ன ஜென்ரேட்டா இருக்கா அதுதான். நீங்கள் கம்மியாயிருமா எச்சாயிரமா மாற்றம் பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள் லிஸ்ட் நீங்கள் ஃபைனலாக கொடுக்கும்போது கூட குறைவாக வந்துச்சுன்னா சொல்லிட்டு வந்துடணும், சார் நீங்கள் 70 பேருக்கு கொடுத்துருக்கீங்க, 100 பேருக்கு கொடுத்துருக்கீங்க, நான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஏதாவது மறுபடியும் பாலிசி போடும்போது இன்னொரு 10 ஃபேமிலி ஆட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் அதிகமாகும் சார், கம்மி பண்ணிங்கன்னா ப்ரீமியம் கம்மியாகும் சார். சொல்லி வாங்கிட்டு வரலாம், அழகாக கவர் ஆகும். நண்பர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.